ஹலோ காய்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பெரும்பான்மை ஆட்சி பிடிக்கிறது. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெண்கள் நலனிலிருந்து என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு, அதை அப்படி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டு நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கண்டிப்பாக புரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்கள் நலனை பற்றி பார்த்துருவோம். அவர் பெண்கள் நலனுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்காருங்கிறத. 2500 ரூபாய் மாத உதவித்தொகை கிட்டத்தட்ட 60 வயதுக்கு உட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதே போல் அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயணம், கவர்மெண்ட் பஸ் எல்லாத்துலேயுமே இலவசமாக பயணிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும். வருஷத்துக்கு 6 சிலிண்டர், ஒரு 12 மாதத்தில் ஒரு 2 மாதத்துக்கு கிராமத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் வச்சு கூட யூஸ் பண்ணுவாங்க கிராமத்துலலாம். பட் ஆனால் இவர் ஒரு 2 மாதத்தை ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இந்த கான்ஃபிடென்ட்டில் கொடுப்பாரானுங்கிறது, பட் ஆனால் கொடுத்தாலும் என்ன பண்ணுறாருங்க அதை பொறுத்துன்னு பார்க்கலாம். திருமண உதவித்தொகை எப்படி ஜெயலலிதா அந்த ஒரு சில சிம்டம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்களோ, 1 சவரன் தங்கம் பட்டு புடவைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்க மோதிரம், வரவேற்பு பெட்டகம் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு, புதுசாக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் தங்க மோதிரமும் வரவேற்பு பெட்டகம் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. அதே போல் பாதுகாப்பான தமிழ்நாட்டுக்காக பெண்களின் பாதுகாப்பான பிரத்யேக நடவடிக்கைகள், ஒரு சில இந்த இதெல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா, பெண்களுக்கு பாதுகாப்பு கருதி ஒரு சில அதுக்குன்னு தனி அந்த ஒரு குரூப்ஸ் அமைப்பு ஏற்படுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொன்னார். அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இந்த ஒரு 6 சிம்டம்ஸ் சொல்லியிருக்காரு பெண்களுக்கான நலனை பற்றி. ஓகேவா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நலன், முழு கடன் தள்ளுபடி. கிட்டத்தட்ட 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கடன் தள்ளுபடி, விவசாயத்துக்கான லோன் போட்டிருப்பீங்களா, அதெல்லாம் கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காரு. அதே போல் 5 ஏக்கருக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தாலுமே 50%, ஒரு 10 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா 5 லட்ச ரூபா, அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். உடனே 10 லட்சம்னு கிடையாது. ஓகேவா. 5 லட்ச ரூபா உங்களுக்கு அதை தள்ளுபடி பண்ணுவார். ஓகேவா. அனைத்து விவசாயிகளுக்கும் 100% பயிர் காப்பீடு. பயிர் காப்பீடுங்கிறது ஒரு சில நேரத்தில் மழை பெய்யும், அதில் பயிர் காப்பீடு நம்ம பண்ணிட்டு அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 100% விவசாயிகளுக்கு மட்டும் பயிர் காப்பீடு கொடுத்துருக்காரு. கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபா, விவசாயிகளுக்கு உகந்த கொள்முதல் விலையா குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கத்தான் சொல்லியிருக்காரு. இலவச உயர்கல்வி, விவசாயிகளோட குழந்தைகளுக்கு இலவச உயர்கல்வி. உயர்கல்வி மீன்ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போவாங்களே, அதான் உயர்கல்வி. ஓகே. அதனால விவசாய குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லட்சியா வீட்டு திட்டம், அனைத்து மீனவ குடும்பங்களுக்கும் லட்சியா வீட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு இதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 இதை கொடுத்துருக்காரு விவசாயிகளுக்காக பேஸ் பண்ணி. அனைவருக்கும் ஆரோக்கியம் நம்பர் 3, 25 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு. இப்போ 5 லட்ச ரூபா இருக்கு இல்லையா கவர்மெண்ட்லலாம், டிஎம்கே கவர்மெண்ட்ல நிறைய அந்த கார்டு கொடுத்துருப்பாங்களே. இவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாதுகாப்புக்காக 25 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்காரு. உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை, கவர்மெண்ட்லாம் எப்படி சிகிச்சை இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேணாம். பட் ஆனால் நாங்கள் மேம்பட்ட மற்றும் தரமான சுகாதார சேவைகளுக்கு அணுகல், அதுக்காக உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை நாங்கள் கொடுக்கப்படும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. குடிமக்கள் சலுகை அட்டை, நலத்திட்டங்கள் எளிதாக வெளிப்படையாக மற்றும் லஞ்சமின்றி அணுகுதல். நிறைய இதில் அந்த லஞ்சம் கொடுத்துட்டு அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் வெளிப்படையாக அந்த குடிமக்கள் சலுகை அட்டை மூலமா நமக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆரோக்கியம், அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு சில மருத்துவ இதை பேஸ் பண்ணி ஒரு 3 இதை கொடுத்துருக்காரு. நம்பர் 4, மின்சாரம் மற்றும் அடிப்படை வசதிகள். கரண்ட் இருந்தால் தான் மேக்ஸிமம் நம்மளால் எது வந்தாலும் பண்ண முடியும். ஓகேவா. 200 யூனிட் மின்சாரம் இலவசம். 100 யூனிட் எங்கே கேள்விப்பட்டிருக்கேனே. ஆமாங்க, முன்னாடியே அந்த இருந்த ஆட்சி காலத்தில் இப்போ 200 யூனிட் இலவச மின்சாரம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் மின்சாரங்கிறது இலவசமாக அறிவிச்சிருக்காங்க. குடிநீர் குழாய் இணைப்பு அனைத்து வீடுகளுக்கும். இப்போ ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் தண்ணி இருக்குது. இன்னொரு வாக்குறுதியாக கொடுக்குறாரு. ஓகே. உச்ச நேர மின்சார கட்டணங்களை ரத்து செய்தல் சிறு வணிகர்களுக்கு. நிறைய உச்ச நேரத்திலலாம் அந்த மின்சாரம் கட்டணம்னா வசூலிப்பாங்களா, அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறு வணிகர்களுக்கு மட்டும். வரி இல்லா மின்சாரம் 5 ஆண்டுகளுக்கு எம்எஸ்எம்இகளுக்கு.
ஓகே, வரி இல்லாமல் மின்சாரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இக்கு வந்து சொல்லியிருக்காரு 5 வருஷத்துக்கு. 15,000 கோடி எம்எஸ்எம்இ உத்தரவாத நிதி சிறு வணிகங்களை ஆதரிக்க மற்றும் வலுப்படுத்த இப்படிங்கிற மாதிரி மின்சாரம் மற்றும் அடிப்படை வசதிகளுக்கு ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காரு. 5வதா கல்வி புரட்சி. இலவச உயர்கல்வி சிறு குறு விவசாயிகளுக்கு, குழந்தைகளுக்கு. கல்வி அப்படிங்கிறதுனால நீ எந்த அளவுக்கு வேணாலும் மேலே போகலாம் அப்படிங்கிறத அவர் மனதில் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. வட்டி மற்றும் பிணையம் இல்லா கல்வி கடன்கள். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அப்போ பேங்க்கில் போவீங்க, நிறைய இடத்துல படிப்பீங்க, அப்போ படிக்கும்பொழுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் அந்த வட்டி இருக்கும். பட் ஆனால் வட்டி மற்றும் பிணையம் இல்லாமல் கல்வி கடன்கள் 12ஆம் வகுப்பு முதல் முனைவர் பட்டம் வரை 20 லட்சம் வரை. 20 லட்ச ரூபா நீங்கள் இப்போ மேபி லோன் போட்டிங்க அப்படின்னா இந்த 20 லட்சம் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மற்றவங்க மாதிரி கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லல, இந்த மாதிரி இருக்கும் சிம்டம்ஸ் இது நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. 500 படைப்பாற்றல் பள்ளிகள் தரமான குடியிருப்பு கல்வியுடன். படைப்பாற்றல் ஒரு சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்காக 500 படைப்பாற்றல் பள்ளிகள் தரமான குடியிருப்பு கல்வியுடன். ஓகே, அரசு உத்தரவாதம் மற்றும் கல்விக்கு முழு ஆதரவு. கல்விக்கு மெஜாரிட்டியாக நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைத்து அரசு தேர்வுகளையும் குறித்த நேரத்தில் நடத்தல், தாமதங்கள் இனி இல்லை. கரெக்டாக கவர்மெண்ட் எக்ஸாம்னா மற்ற அதர்ஸ் பொலிட்டிக்ஸுகளுக்கான இந்த இதுக்காக தள்ளி போகிறது அதெல்லாம் கிடையாது. கரெக்டான டைமில் கரெக்டான இதில் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி அந்த தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி புரட்சியில் இவர் வந்து ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. ஊழலற்ற ஆளுகை. அது என்ன ப்ரோ புதுசாக இருக்குது அப்படின்னா, ஒரு சில செயலி நாங்கள் அறிமுகப்படுத்துவோம், அந்த செயலியில் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ அப்படியே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி. அனைத்து அரசு சேவைகளுக்கும் ஒரே செயலியில் ஒரே சொடுக்கில் ஒரே தீர்வு. எனக்கு இது ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த செயலியில் போய் சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். என்னென்ன உங்களுக்கு வந்து அந்த நுகர்வோர் சொல்லியிருப்பாங்க, நுகர்வோர் பாதுகாப்பானத்தில் போய் இதுக்கு எவ்வளோ ஆச்சு ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறத வந்து வெளிப்படையாக அதுக்குன்னு ஒரு வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்த சொல்லியிருக்காங்க. குடிமக்கள் சிறப்பு அட்டை. வெளிப்படையான அணுகல், லஞ்சமில்லா சேவைகள். வெளிப்படையாக இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிற மாதிரி சிறப்பு அட்டை வந்து வழங்கப்படும். அனைத்து சான்றிதழ்களும் 21 நாட்களுக்குள் நேர கட்டுப்பாடு உத்தரவாதம் தான் வேணும். இப்போ நிறைய இடத்துல சர்டிஃபிகேட் ஆகும்போது இன்றைக்கி வா, நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவு, இன்றைக்கி இவர் வரல, ஹெச்ஓடி வரல, ஹெச்எம் வரல. 21 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அனைத்து சான்றிதழும் கிடைக்கப்படும் வழியாக நாங்கள் செஞ்சுருவோம். நேர கட்டுப்பாடு கிடையாது, சாயங்காலம் வான் அதெல்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் கொடுத்துருவோம். 21 நாட்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக எல்லா அந்த ப்ரொசீஜர் படி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருந்தால் கரெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. 0 சகிப்புத்தன்மை, 0 ஊழல். ஊழலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே, கொள்கை வகுப்பில் மக்களின் பங்குப்பு. உங்கள் குரல், உங்கள் திட்டம், உங்கள் எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. மாவட்ட வாரியான வளர்ச்சி திட்டங்கள், சீரான வளர்ச்சி, வலிமையான தமிழ்நாடு. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க. ஏஐ பல்கலைக்கழகங்கள், ஏஐ நகரங்கள். எதிர்காலத்திற்கு தயார், உலகளாவே தமிழ்நாடு. இப்போ எல்லாருமே ஏஐ தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கே ஒன்று தெரியல அப்படின்னா ஏஐயில் போட்டால் எல்லாம் வந்துடும். அதுக்காக ஏஐக்குன்னு தனியாக ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிற மாதிரி, அதற்காக ஒரு சில நகரங்கள் ஏற்படுத்துகிற மாதிரின்னு சொல்லியிருக்காரு. போதைப் பொருள், சமூக நல்லிணக்கம். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு இயக்கம். போதைப் பொருளுக்கு எதிராக வலுவான முழுமையான ஒடுக்குமுறை. இது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது இப்போ 2026க்கு முன்னாடி. பட் ஆனால் இதை தடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போதைப் பொருள் எதிர்ப்பு பாதுகாப்பு மண்டலங்கள். அனைத்து பள்ளிகள் கல்லூரிகளை சுற்றிலும் கடுமையான கண்காணிப்பு. நல்லா தானே இருக்கு, பார்க்கலாம் எப்படி நடக்குதுங்கிறத. சமூக நல்லிணக்கம், உள்ளடக்கிய தன்மை, மரியாதை, சமத்துவம், அனைவருக்கும் அமைதி. நல்லா தான் இருக்கு. இந்த 3 வந்து போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் சமூக நல்லிணக்கத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேலை மற்றும் உதவித்தொகைகள். ஓகே, நிறைய பேர் டிகிரி படிச்சுட்டு சும்மா இருப்பாங்க, அவங்களுக்கு 4000 ரூபா மாதம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, அந்த டிகிரி முடித்தவங்களுக்கு மாதம் அந்த உதவித்தொகை கிடைக்கும்படியாக வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2000லேருந்து 2500 ரூபா மாதம். வேலையில்லா டிப்ளமோ முடித்தவர்களுக்கு, ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டருக்கு 4000 ரூபா, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 2000லேருந்து 2500 ரூபா. ஓகேவா? ஆண்டுக்கு 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள். பட்டதாரிகளுக்கு 10,000 உதவித்தொகை. ஐடி பட்டதாரிகளுக்கு 8,000 உதவித்தொகை. அந்த இன்டர்ன்ஷிப்லாம் போவாங்க இல்லையா, அந்த இன்டர்ன்ஷிப்புக்காக 5 லட்சம் ரூபாய் வாய்ப்புக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, 75% வேலைகள் உள்ளூர் மக்களே. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து வேலை செய்வாங்க, உள்ளூரில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்போ அவனா உள்ளூர் இருக்கவங்க வெளியூர் தேவைப்போம். அப்படி இல்லாமல் உள்ளூர் மக்களுக்கே உள்ளூர் வேலை. தனியார் மற்றும் பொதுத்துறைகளில். ஓகேவா?
தொழில் முனைவோர் மற்றும் படைப்பாற்றல் ஆதரவு 1.5 லட்சம் படைப்பாளிகளுக்கு படைப்பாற்றல் தொழில் முனைவோர் திட்டம். நிறைய திட்டம் சொல்லியிருக்காரு. என்னென்ன திட்டம் செயல்படுத்தப்படுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். திறன் மேம்பாடு மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வாய்ப்புகள், வருங்காலத்திற்கான பணியாளர்கள், வெளிப்படையான ஆட்சேர்ப்பு, இடமாற்றம், பதவிகள், லஞ்சம் இல்லாமல் தகுதி மட்டுமே. கடைசியாக ஒன்று சொல்கிறாரு, லஞ்சம் இல்லாமல் அந்த வேலை வாய்ப்பு, நீங்கள் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு அந்த அந்த கோட்டாவில் இருக்குன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு கிடையாது அலக்கழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சக்தி வாய்ந்த இளைஞர்கள் வலிமையான தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லி முடிச்சிருக்காரு. இதெல்லாம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எது எது செயல்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.